அரக்கோணம் அடுத்த கைனூரில் சிறுத்தை போன்ற மர்ம விலங்கை நேரில் பார்த்த பெண் வீட்டை பூட்டிக் கொண்டு குழந்தைகளுடன் உறவினர் வீட்டுக்கு சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. வனத்துறையினர் நேரில் வந்து விசாரணை நடத்தினர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த கைனூரில் நேற்று இரவு சிறுத்தை போன்ற மர்ம விலங்கு ஒன்று பெண் ஒருவர் பார்த்துள்ளார். இதில் அவர் அதிர்ச்சி அடைந்து தனது 3 குழந்தைகளுடன் வீட்டை பூட்டிக் கொண்டு தனது உறவினர் வீட்டுக்கு அரக்கோணம் சென்று விட்டார். இந்த தகவல் அக்கம் பக்கத்தில் உள்ள வீட்டாருக்கும் பரவியது. ஆற்காடு வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. வனவர் துரைமுருகன், அவரது உதவியாளர் முரளிதரன் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு வந்து நேரில் விசாரணை நடத்தினர். அப்போது வனத்துறையினர் கூறுகையில், இங்கு சிறுத்தை போன்ற மர்ம விலங்குகள் வந்ததற்கான நடமாட்டம் ஏதும் இல்லை, அதற்கான முகாந்திரமே தெரியவில்லை என்றார். மர்ம விலங்கு வந்ததற்காக சொல்லப்படும் வீட்டின் எதிர் வீட்டை சேர்ந்த பெண் கிரேசி கூறியதாவது, இரவு 7:30 மணிக்கு எங்கள் வீட்டின் ஓரம் உருமும் சத்தம் கேட்டது. அடுத்த அரை மணி நேரத்தில் எதிர் வீட்டைச் சேர்ந்த பெண்ணும் சிறுத்தை போன்ற உருவத்தை பார்த்ததாக தெரிவித்து அலறினார். அதற்கு பயந்து கொண்டே அவர் வீட்டை பூட்டிக் கொண்டு அரக்கோணம் சென்று விட்டார். வனத்துறையினர் விலங்கை கூண்டு வைத்து பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இரவில் வருபவர்களை மர்ம விலங்கு அல்லது சிறுத்தை கடித்தால் என்ன செய்வது? எனவே வனத்துறையினர் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பேசலாம். நேற்று நைட்டுங்க 8:15 இருக்குங்க. பசங்க வந்து இங்கே பக்கத்து வீட்டுக்காரவங்க எதிரில் இருக்காங்க. சின்ன சின்ன பசங்களை வச்சுருக்காங்க. ஒரு 4-5 பசங்க இருக்காங்க. பையன் பாத்ரூம் போனோன்னு வந்திருக்கான். வந்தப்போ அவங்களுக்கு உரும்புற சவுண்டு கேட்டிருக்கு. கேட்டவுடனே அவங்க ரொம்ப பயந்துட்டு கொஞ்சம் நிதானமாக கவனித்து பார்த்துட்டு அப்புறமா வந்து ஒளிஞ்சிருந்து பார்த்தாங்க. பார்த்தப்போ சிறுத்தை அவங்க பார்த்துருக்காங்க. பார்த்த உடனே ரொம்ப கத்திட்டு எங்கள் வீட்டுக்காக ஓடி வந்தாங்க. நாங்கள் உடனே கேட்டு திறந்து உள்ளே ஓடி போயிட்டு எல்லாரும் கதவெல்லாம் சாத்திட்டோம். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஒரு செகண்ட் பொறுத்து நாங்கள் ஒரு 5 நிமிஷம் இருக்கோங்க மேலே வந்து பார்த்தோம். நாங்கள் பார்த்தப்போ அவங்க இந்த கண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுதுங்க. நாங்கள் எல்லாருமே பயந்து போயிட்டோம். என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்புறம் எல்லாருக்கும் கால் பண்ணி சொன்னோம். எல்லாரும் ஊர் ஜனங்களுக்கெல்லாம் சொன்னோம், கொஞ்சம் உஷாராக இருங்க, பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்தெல்லாம் வந்திருக்காங்க. அவங்கெல்லாம் கொஞ்சம் ஸ்டெப் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் சின்ன சின்ன குழந்தைங்கள வச்சுருக்கோம். வெளியே வர்றதுக்கெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நீங்கள் தான் முதலமைச்சர் வரைக்கும் எடுத்துன்னு போயிட்டு நீங்கள் என்னன்னு எங்களுக்கு கொஞ்சம் பார்த்து எங்களுக்கு நீங்கள் ஒரு வழி காட்டணும். நாங்கள் வெளியே தைரியமாக இருக்க முடியும். அப்போ தான் நாங்களும் தைரியமாக வெளியே போயிட்டு வர முடியும். எங்கள் வீட்டிலலாம் வெளியில் போயிட்டு வராங்க, அன்டைமில் வராங்க. அவங்க வரப்பெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா நாங்கள்லாம் என்ன பண்ண முடியும்? நீங்கள் கொஞ்சம் எடுத்து ஸ்டெப் பண்ணுங்க. இது ஒரு 1 வீக்காக இருக்குது. 26 அன்னைக்கு நைட்டு 8 o'clock எல்லாம் அந்த பக்கத்து தெருவில் ஒரு சின்ன பொண்ணு 12th படிக்கிற பொண்ணு ஒரு ஆள் பார்த்தாங்க. 2 பேருமே பார்த்தாங்க. இது செகண்ட் டைம் நாங்கள் பார்த்தது. நேற்று நைட்டு 8 மணிலேருந்து 8:15 வரைக்கும் நாங்கள் இதை பார்த்தோங்க. நீங்கள் தான் ஸ்டெப் எடுக்கணும், எடுத்து எங்களுக்கு உதவி செய்யணும்.